ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் கூட பழகுறவங்க என்கிட்ட கேட்குற முதல் கேள்வி என்ன தெரியுமா? இந்த வீட்டை எப்படிம்மா மெயின்டெயின் பண்ணுற? எப்படி உன்னால் சுத்தம் பண்ண முடியுது? அப்படின்னு தான் கேட்பாங்க. அது ரொம்ப ஈஸிங்க. வீட்டை ஃபுல்லாக க்ளீனாக வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எந்தெந்த இடத்தெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதிகமாக அந்தந்த இடத்த மட்டும் அடிக்கடி க்ளீன் பண்ணாலே போதும். அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணிக்கிருவேன். எப்போயாச்சும் ஒரு நாள் தான் யூஸ் பண்ணாமல் கிடக்கிற இடங்களெல்லாம் போய் க்ளீன் பண்ணுவேன். நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க கெஸ்ட்டாக வராங்க. ஒரு 3 டேஸ் எங்கள் வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் கெஸ்ட்டு வராங்க இல்லையா, அதனால் வீட்டை கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக இன்றைக்கி க்ளீன் பண்ணேங்க. அப்புறம் அவங்க தங்குறதுக்கு ஒரு ரூமை ரெடி பண்ணி கொடுக்கணுமா, அதனால் ரூமையும் சூப்பராக க்ளீன் பண்ணி கழுவியாச்சு. காலையிலேயே பசங்க வெங்காய போண்டா கேட்டாங்க ஸ்நாக்ஸுக்கு, அதான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்து ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பயிறு தோசை மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அதை வந்து தோசை ஊற்றிட்டு நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்தது. இந்த வடகம் போட்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது பொரிச்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ பீர்க்கங்காவும் கூடவே பொரியல் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்